ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முழு நிர்மாணமாக உறவு வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது காலம் காலமா ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இருக்கு. அதை ரேகா சொல்லும் போது அசிங்கமாவும் ரொம்ப அப்பனா பேசுறாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். இலைதலைகளுக்கு இடையில பண்ணாங்க, காடுகளுக்குள்ள பண்ணாங்க, தெருக்களுக்கு ஓரமா பண்ணாங்க, நதிகளுக்கு சந்துகள் புறங்கள்ல பண்ணாங்க, அந்த புறங்களில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது படுக்கை அறையில பண்ணாங்க, பெட்ரூம்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நீங்க ரோட்லயே பண்றீங்க, நிறைய பார்க்கு, காருக்குள்ள, பைக்குக்குள்ள. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நானே பார்த்து நானே பண்ணிக்கிறேங்கிறீங்க. இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணலினாலோ, நான் இதுக்கு நோ சொன்னாலும் அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுன்னா, அவன் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தா இது அப்ரூவல் ஆயிடும். எல்லார் மொபைலையும் பார்க்கலாம். இதனால யாருக்கு பாதிப்பு? அவன் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஒரு மெசேஜுக்கு இவ்வளோ காசு போகுது, ஒரு இன்ஸ்டாகிராம்ல நம்ம மெசேஜை பார்க்கறதுக்கு இவ்வளோ காசு போகுதுன்னு தெரியாது. அதே மாதிரி நீங்க வீடியோ போறதுக்கு நீங்க ஒரு பேக்கேஜ் போட்டுறீங்க, அதை நீங்க பார்த்துட்டு போறீங்க. அதனால எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது.